பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா 54 அதனுடைய 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க. இமைப்பொழுது. ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். பெற்றோர்களால் பிள்ளைகள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, கணவனால் மனைவி கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, இளம் பிரயாயத்தில் திருமணமாகி தள்ளப்படுகிறதான ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் வெறுத்து தள்ளி ஒதுக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். உருக்கமான இரக்கம். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைக்கிற அந்த இரக்கம் எப்படிப்பட்டதான ஒரு இரக்கம் என்று சொன்னால் உருக்கமான இரக்கம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தனால உருக்கமான இரக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லும்போது, இப்போது ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்க, எழுப்பி பார்த்து பத்திரமா போன்னு சொல்கிறது வேறு, அது சாதாரண இரக்கம் இல்லையா? அதே அவங்கள தூக்கி அவங்களுக்கு எங்கெல்லாம் அடிபட்டுருக்குது பார்த்து அதை தொடச்சி விட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள கட்டு போட்டு அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது தான் உருக்கமான இரக்கம். அப்படிப்பட்டதான ஒரு உருக்கமான இரக்கம் தான் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மேலே வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் எனக்கு யாருமே இல்லை, என்னை கைவிட்டுட்டாங்க, அவ்வளோதான், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். வேதத்தில் ஆகார் என்கிற ஒரு பெண்மணி, ஆபிரகாம் தன் புருஷனை எல்லாவற்றையும் வழிக்கு தேவையான அந்த அப்பம் தண்ணீர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொடுத்து அனுப்புகிறாங்க, நீ எங்கேயாவது போயிடு அப்படின்னு. அப்போ ஒரு பெண் என்ன செய்வாங்க, அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாங்க. எப்படியா இருந்திருக்கும் அவங்களோட சூழ்நிலை, அவங்களுடைய மனநிலைமை எப்படியா பாதிக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கதறா, அழுறா, ஏன் இருந்துச்சுன்னா தன்னுடைய பிள்ளை சாக போகிறது பார்க்க முடியாமல் அழுகிறா, தண்ணீர் இல்லாமல். ஆனால் கர்த்தர் அவங்கள பார்த்தாங்க இல்லையா? கொஞ்ச நேரம் தான், ஒரு இமை போயிருந்தா ஒரு செகண்டு, அந்த இமையை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிமிஷம் உருக்கமான இரக்கத்தினால் அவங்கள சேர்த்துக்கொள்வேன். அவருடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளைக்கு தண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம சூழ்நிலைகளெல்லாம் பார்த்துட்ருக்குறா. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் இங்கே வாட்ச் பண்ணிகிட்ருக்கா. ஏன் எனக்கு மட்டும் இப்படி? எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைமையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இமை பொழுது ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் தான், உடனே ஆண்டவர் அப்படியே உருக்கமான இரக்கத்தினால உங்களை சேர்த்து கொள்கிறாரோ. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்ளுகிறார். எனக்கு கர்த்தர் இருக்கிறார், என்னை யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, ஏன் ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வார் என்று நீங்கள் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களை அந்த உருக்கமான இரக்கத்தினால் உங்களை சேர்த்துக்கொள்ள அவர் ஆசைப்படுகிறார்.